ஹலோ! எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் வீடியோ. இந்த வீடியோக்கான ரீசன் என்னன்னா, நான் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல. இருந்தாலுமே எனக்கு அந்த பேசிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. லைக் நம்ம படிக்கிறது இல்ல அடிக்கடி. அதனால அந்த பேசிக்ஸ் அப்பப்போ மறந்து மறந்து போகுது. சரி யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால வந்து பேசிக்ஸ் படிக்கலாம், மறுபடியும் படிக்கலாம் அப்படின்னு நான் 4, 5 வாட்டி நெறைய வாட்டி பேசிக்லேருந்து திரும்ப 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 படிச்சிருக்கேன். படிச்சாலுமே வந்து எதுவுமே ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. கொஞ்ச நாள் கழிச்சு மறந்து போயிடுது. ஸோ ஸோ இதுக்கு ஓவர் கம் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். சரி அப்பதான் நம்ம படிச்சத வந்து வீடியோவா போட்டு உங்களுக்கும் சொல்லி தரலாம். நம்ம காலேஜ்ல பண்ணுவோம்ல ஃப்ரெண்ட்ஸுகிட்ட எக்ஸாமுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக் குடுக்கறதெல்லாம் கொஞ்சம் நல்லா மண்டையில பதியும். அந்த மாரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமே அப்டின்ட்டு நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஆ ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இன் தமிழ் டீப் டைவ் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறனால டீப் டைவ் பண்ண முடியுமான்னு தெர்ல. நான் ட்ரை பண்றேன் நான். ஸோ நம்ம கம்ப்ளீட்டா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இந்த டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து படிக்க போறோம். அஃபிஷியல் டாக்குமெண்ட் கூட. ஃபர்ஸ்ட்டு அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, என்ன இருக்கும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு பேராகிராஃப். அதுல "ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் எ லைட் வெயிட் இன்டர்பிரெட்டர் ஆர் ஜஸ்ட் இன் டைம் கம்பைல்ட் புரோகிராமிங் லாங்குவேஜ் வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபங்ஷன்" அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? நான் அந்த பேராகிராஃப் இங்க குடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸோ நான் நெறையா பேட்டர்ன்ல படிச்சு பார்த்தேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனால லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் படிக்கலாமே அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, லைட் வெயிட் அப்படின்னு இருக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் எ லைட் வெயிட். ஏன் லைட் வெயிட்? அப்படின்னு பார்ப்பேன். நெக்ஸ்ட் வீடியோல ஏன் இன்டர்பிரெட்டட் ஆர் ஜஸ்ட் ஒன் டைம் கம்பைல்டு புரோகிராமிங் லாங்குவேஜ் வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபங்ஷன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபங்ஷன்னா என்ன? அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் ஜஸ்ட் இன் டைம் கம்பைல்ட் அப்படின்னா என்ன? இன்டர்பிரெட்டட் இதெல்லாம் வந்து ஒரு வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறனால கொஞ்சம் சிம்பிளா முடிச்சிடுறேன். ஆ லைட் வெயிட்டுக்கே மீனிங் என்ன? ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கு. யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். குயிக்கா இருக்கும். இதுதானே மீனிங். இதுதான் மீனிங்கா இருக்க முடியும். கரெக்ட். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு லைட் வெயிட். இது வந்து அஃபிஷியலா அ வெப் அந்த ப்ரௌசர்க்காக தான் வந்து டிசைனே பண்ணியிருக்காங்க. ஸோ நெறைய காம்ப்ளக்ஸா இல்லாம எவ்வளோ குயிக்கா ரெண்டர் பண்ண முடியுமோ, எக்ஸிக்யூட் வெப்ல வெப் ப்ரௌசர்ல எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு குயிக்கா அ எக்ஸிகியூஷன் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இன்டர்பிரெட்டட் நாட் கம்பைல்ட். திஸ் ஸ்கிரிப்ட் ரன்ஸ் டைரக்ட்லி இன்டு பிரவுஸ் வித்தவுட் கம்பைலேஷன். சாரி. அ இத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். லைட் வெயிட் இதுவும் ஒரு ரீசன் லைட் வெயிட்ங்கிறதுக்கு. கம்பைலேஷன்னா அது வந்து அ அ ரீயூசபிள் கோட் எடுத்து கேட்சில வச்சு, அப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணும். ஆனா ஜாவா என்ன பண்ணும்னா, ரன் டைம்ல எல்லா லைனுமே செக் பண்ணி அதுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுவும் ஒரு ஒரு ரீசன். இது வந்து லைட் வெயிட். இப்ப நீங்க ஜாவா, சி பிளஸ் பிளஸ் இந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கம்பைல்டு புரோகிராமிங் லாங்குவேஜஸ். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு. எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் வரதுக்கு. பட் ஜாவா அப்படி கிடையாது. குயிக்கா வந்து எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். அது. அப்புறம் மினிமல் சின்டாக்ஸ். ஜாவா
சி பிளஸ் பிளஸ், எனி அதர் லாங்குவேஜ் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு சின்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப மினிமலா இருக்கும். இப்போ நீங்க இந்த மெத்தட பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனு, ஃபங்ஷன் நேம் அண்ட் பாராமீட்டர் குடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த நேம வந்து ரிட்டர்ன் பண்றாங்க. அடுத்து கன்சோல் பண்றாங்க. ஸோ அதே சிம்பிள். மத்த ப்ரோகிராம்லயும் சேம் ஃபங்ஷன் இருக்கும். பட் அந்த பிரைவேட், வாய்ட் இந்த மாரியான சின்டாக்ஸ் இல்லாம இது வந்து சிம்பிளா குடுத்துருக்காங்க. ஒண்ணும் இல்ல. ஒரு மெத்தட் இருக்கு. அது டேட்டா ரிட்டர்ன் பண்ணும். அவ்வளோதான். நீங்க இத வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்ப கிரீட் அப்படின்னு இருக்கு. எல்ஐஸ். இப்போ நீங்க இத பிரிண்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஹலோ எக்ஸாம்பிள் என் பேரே குடுக்குறேன். ஹலோ ஸ்ரீராம் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. இது ஒன் ஆப் ஒன் மோர் ரீசன். ஓகேங்களா? அடுத்தது வந்து டைனாமிக் டைப்பிங். நோ நீட் டு டிக்ளேர் வேரியபிள் எக்ஸ்பிளிசிட்லி. நீங்க இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ லெட் மெசேஜ் ஈக்குவல் டு வெல்கம். வெல்கம்ங்கிறது என்ன? ஸ்ட்ரிங். அதோட டைப் என்ன? எங்கேயாச்சும் ஸ்ட்ரிங். ஆனா டிக்ளேர் பண்ணியிருக்குமா? பண்ணல. இருந்தாலுமே நம்ம அத பிரிண்ட் பண்ணா, அது வந்து பிரிண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் இத பாருங்களேன். நான் இத வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணா சாரி. ஸோ இத கமெண்ட் பண்ணா, இந்த மெசேஜ் வந்து இங்க பிரிண்ட் ஆகியிருக்கும். டைப். ஃபார் டைனமிக் டைப்பிங் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங். ஓகே. அப்புறம் நான் வந்து இத வந்து ரீஅசைன் பண்றேன். ஓகே. ஜஸ்ட் ரீஅசைன் பண்றேன். அப்ப என்ன ஆகும்? இது வந்து 42ங்கிறது நம்பர். அப்ப என்ன பிரிண்ட் ஆகும்னா, நம்பர் பிரிண்ட் ஆகும். இப்ப நீங்க வந்து என்ன என்ன டைப் வேணாலும் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர் ஈக்குவல் டூ சாரி ஐ மீன் மெசேஜ் ஈக்குவல் டூ ஃபால்ஸ் அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, அதோட டைப் வந்து அ இப்ப வந்து பூலியன். ஓகே. இத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து டைப் ஆஃப் அப்படிங்கிற கீ யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். இத நீங்க தூக்கி விட்டீங்கன்னா, ஜஸ்ட் அந்த வேல்யூ வந்து அப்படியே நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடும். லாஸ்ட்டா அசைன் ஆன வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடும். ஓகேங்களா? இது ஒன் மோர். இதுவும் ஒரு ரீசன். ஓகே. அடுத்தது கார்பேஜ் கலெக்ஷன். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலா அந்த மெமரிய வந்து ஃப்ரீ பண்ணிடும். அடுத்த எக்ஸிகியூஷனுக்காக. சேம் ஒன்ஸ் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அ நோ யூஸ் இதுக்கு மேல எந்த யூஸுமே இல்லன்னா, கிளீன் அப் அது வந்து கம்ப்ளீட்டா கிளீன் அப் பண்ணிரும். அப்புறம் அ இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். நான் இது சிம்பிளா சொல்றேன். பட் நெக்ஸ்ட் வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா போலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால எனக்கு ஒரு ட்ரையல் மாதிரி ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்றேன். அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 5த் பாயிண்ட் வந்து ரன்ஸ் இன் எ ப்ரௌசர். தி ஸ்கிரிப்ட் ஒர்க் இன் எனி ப்ரௌசர் வித்தவுட் ரெக்யூரிங் எவ்ரி ரன் டைம். மத்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் மாரி கம்பைல் ஆயி எல்லாம் வரதில்ல. இது வந்து இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ். ஜஸ்ட் லைன் பை லைன் செக் பண்ணும். அதனால என்ன ஆகும்னா, இது வந்து குயிக்கா எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளோதான். சிம்பிள். அதனால இது வந்து லைட் வெயிட் அப்படின்னு சொல்றாங்க. நெறைய அம் நெறைய இன்னும் நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ஆ என்னென்னன்னா, நம்ம கொஞ்சம் சம்மரி மாரி பார்த்துடலாம். சிம்பிள் இன் டெர்ம் ஆஃப் சின்டாக்ஸ் அண்ட் டிசைன். சிம்பிளா இருக்கும். அதனால டிசைனுமே வந்து சிம்பிளா இருக்கும். அது ஒண்ணு. நம்ம அந்த லாஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தோம்ல. இது வந்து இட் டஸ் நாட் ரெக்யூர் மச் சிஸ்டம் ரிசோர்ஸ். நெறைய சிஸ்டம் ரிசோர்ஸ் எல்லாம் தேவைப்படாது ரன் பண்றதுக்கு. இது சிம்பிளா இது வந்து ப்ரௌசர்ல ரன் ஆகும். ஆக்சுவலா ஜாவா ஸ்கிரிப்ட்டே இதுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ப்ரௌசர்ல ரன் பண்றதுக்காக தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டெவலப்டே பண்ணியிருக்காங்க. அ யாரு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ட வந்து நெறைய ரெஃபர் பண்றாங்கன்னா, ஃபாஸ்ட் அண்ட் குயிக் இம்ப்ளிமென்டேஷன் அந்த மாதிரியான அப்ரோச் அ போறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நெறையா
யூஸ் பண்றாங்க. அப்புறம் ஃப்ளெக்சிபிள் அண்ட் குயிக் டெவலப்மெண்ட். ஃப்ளெக்சிபிளா இருக்கும். குயிக் டெவலப்மெண்ட்டா இருக்கும். அதுக்கும் இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த கிளாஸ்ல அவ்வளோதான். அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த வீடியோ சாரி ஐ மீன் அடுத்த வீடியோ நம்ம இன்னும் ஸ்கூல்லயா இருக்கோம். வீடியோ அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அ ஏன் இது வந்து இன்டர்பிரட்டட் ஆர் ஜஸ்ட் ஒன் டைம் கம்பைல்டு லாங்குவேஜ் அது பார்க்கலாம். நான் இன்னும் அடிஷ்னலா கொஞ்சம் டீட்டெயில் தரேன். லைட் வெயிட் வித் அன் எக்ஸாம்பிள். ஓகே. தேங்க் யூ.